ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு கிரெடிட் கார்டு பற்றி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இது ஒரு முழுசாக கிரெடிட் கார்டு வீடியோன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இதில் ஒரு இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜியும் இருக்குது. எப்படின்னா, இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் நம்மளுக்கு பிட்காயின்ஸ் தராங்களாம். கரெக்ட். வேர்ல்ட்லே முதல்ல பிட்காயின்ஸ் தர கிரெடிட் கார்டை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் உண்மையாகவே பிட்காயின்ஸ் தராங்களா, எவ்வளோ பிட்காயின்ஸ் தராங்க, இதோட கார்டோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன, இந்தியாவிலேருந்து வாங்க முடியுமா, மற்ற கிரெடிட் கார்டை கம்பேர் பண்ணால் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, இந்த கார்டை யாரெல்லாம் வாங்கலான்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அகைன் இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் பேர் கார்த்தி. வெல்கம் டு துட்டு மணி. முதல்ல இந்த கிரெடிட் கார்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நிறைய யூடியூப் சேனலில் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம இந்த கிரெடிட் கார்டு அன்பாக்சிங்கை பார்க்க போகிறோம். இந்த கிரெடிட் கார்டு வந்து ஃபெட்எக்ஸில் தான் ஷிப் பண்ணுவாங்க, ரெகுலர் மெயிலெலாம் வராது. ஸோ எனக்கு ஃபெட்எக்ஸில் தான் வந்துச்சு. அதில் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கு இந்த ஃபெட்எக்ஸ் பேக்கேஜில் ஒரு சின்ன என்வலப் இருக்குது. அதில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு பிளாக் கலரில் இன்னொரு பேக்கேஜ் இருக்குது. இதில் இந்த கிரெடிட் கார்டை ப்ரொவைட் பண்ணுறவங்க BlockFi. ஸோ அவங்க பேர் போட்டு இந்த ஒரு பிளாக் கலரில் ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ கிரெடிட் கார்டு எங்கே இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னா இங்கேருந்து லைட்டாக புல் பண்ணால் இந்த மாதிரி கிரெடிட் கார்டு ஓப்பன் ஆகுது. இந்த கிரெடிட் கார்டை ஒரு ப்ரீமியம் கிரெடிட் கார்டுனே சொல்லலாம். இது வரைக்கும் பேக்கேஜ் ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. நான் இது வரைக்கும் ஒரு 10 கிரெடிட் கார்டு வாங்கியிருப்பேன். எந்த ஒரு கிரெடிட் கார்டும் இந்த மாதிரி பேக்கேஜ்லலாம் வரல. இதுதான் ஆக்சுவல் கிரெடிட் கார்டு. இது மற்ற கிரெடிட் கார்டு மாதிரி பிளாஸ்டிக்காலாம் இல்லை, ஒரு சாலிடாக ஒரு மெட்டல் மாதிரி தான் இருக்குது. இது மற்ற கிரெடிட் கார்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு லக்ஸுரி ப்ரீமியம் கிரெடிட் கார்டு மாதிரி தான் எனக்கு தெரியுது. நான் இந்த சேனலில் ஷேர் பண்ணுற விஷயம் எல்லாமே வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். ஏதாச்சும் ஒரு டீல் போயிட்டு இருக்கு, அதனால் நான் கொஞ்சம் மணி சேவ் பண்ணிட்டுருக்கிறேன், அதனால் நீங்களும் சேவ் பண்ணலாம்னு நினச்சி தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். இந்த வீடியோ டைட்டில் ஃப்ரீயாக $340 வித் பிட்காயின் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அதுக்கு என்னென்ன செய்யணும்னு நான் சொல்லியிருக்கேன். சரி, இந்த கிரெடிட் கார்டை எப்படி வாங்குறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரெடிட் கார்டை இப்போதைக்கு BlockFi அக்கௌண்ட் வச்சிருந்தவங்க மட்டும்தான் இந்த கிரெடிட் கார்டை வாங்க முடியும். நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த BlockFi அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அந்த அக்கௌண்ட்டோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன, எப்படி 7.5% இன்ட்ரெஸ்ட்லாம் கலெக்ட் பண்ணுறதுன்றது ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே இருக்க பேனரை கிளிக் பண்ணுங்கள், இல்லை கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த மாதம் செப்டம்பர்லேருந்து BlockFi இந்த 7.5% இன்ட்ரெஸ்ட்டை வந்து 8% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். நீங்கள் புதுசாக BlockFi அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணனாலும் இல்லை சேனலை சப்போர்ட் பண்ண நினச்சிங்கனாலும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ரெஃபரல் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக என்னோட ரெஃபரல் லிங்க் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு $100 டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு $40 வித் பிட்காயின் BlockFi இப்போ தராங்க. இந்த டீலை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஒன்ஸ் BlockFi அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு $100 டெபாசிட் பண்ணதுக்கப்புறமா ஈஸியாக ஆன்லைனில் கிரெடிட் கார்டுக்கும் அப்ளை பண்ணலாம். BlockFi ஹோம் பேஜில் அக்கௌண்ட்ஸ்ன்ற ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி கிரெடிட் கார்டுன்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனில் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே சேவ் ஆயிருக்கும். இந்த இன்ஃபர்மேஷனை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் போங்க. அடுத்து உங்களோட SSN கேட்குறாங்க, அதை கொடுங்க. அடுத்து உங்களோட ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. இதில் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, உங்கள் வருஷத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, உங்கள் மாதம் செலவுலாம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு கண்டினியூன்னு கொடுங்க. அடுத்த பேஜ் வந்து ரிவ்யூ அண்ட் சப்மிட். நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அக்ரிமெண்ட்டையும் செக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. BlockFi கொஞ்ச நேரத்தில் வந்து அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணிடும். ப்ராசஸ் பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு ஆஃபர் வரும். அந்த ஆஃபரில் உங்கள் கிரெடிட் கார்டு அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆயிடுச்சா, கிரெடிட் லிமிட் எவ்வளோ தராங்க, உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் என்னென்னு காமிப்பாங்க. இந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணலாம். மறக்காமல் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பார்த்ததுக்கப்புறமா தான் உங்களால் அக்செப்ட் பண்ண முடியும். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை பார்த்துட்டு அப்புறம் அக்செப்ட் பண்ணுங்கள். இதுதான் BlockFi கிரெடிட் கார்டோட ஹோம் பேஜ். இதை நம்ம BlockFi அக்கௌண்ட்லேருந்து டேரெக்டாக பார்த்துக்க முடியும். இந்த ஃபிசிக்கல் கிரெடிட் கார்டு வந்து ஒரு 3 to 5 டேஸில் நமக்கு வந்துடும். இப்போதைக்கு யூஎஸில் இருக்கவங்க மட்டும் இந்த கிரெடிட் கார்டை வாங்க முடியும். இந்தியாவிலேருந்து இந்த கிரெடிட் கார்டை இப்போதைக்கு வாங்க முடியாது. ஆனால் இந்தியாவிலேருந்து இந்த BlockFi இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்களும் $40 ஃப்ரீ பிட்காயினை வாங்கிக்கலாம். அதே சமயம் உங்கள் டெபாசிட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து 8% இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு தருவாங்க. சரி, அடுத்து இந்த கிரெடிட் கார்டோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன, எதுக்காக இந்த கிரெடிட் கார்டை வாங்கலான்ட்டு பார்க்கலாம். முதல்ல இது ஒரு விசா கிரெடிட் கார்டு. விசாலாம் எங்கே அக்செப்ட் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் வந்து இந்த கிரெடிட் கார்டை நம்ம யூஸ் பண்ண முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணால் பிட்காயின்ஸ் தருவாங்கன்னு சொன்னேன். அதாவது எவ்ரி $1 இந்த கிரெடிட் கார்டில் நம்ம யூஸ் பண்ணால் 1.5% கேஷ்பேக்காக வந்து பிட்காயின்ஸில் தருவாங்க. ஸோ நம்ம ஒரு $1000 இந்த கிரெடிட் கார்டில் செலவு பண்ணால் $15 வந்து பிட்காயின்ஸில் தருவாங்க. அடுத்து நியூ ப்ரொமோஷனாக இந்த கிரெடிட் கார்டு வாங்கினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 3 monthஸில் இந்த 1.5% கேஷ்பேக்கை வந்து 3.5% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ப்ரொமோஷன்றனால இதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. மேக்ஸிமம் நம்ம வந்து இந்த ப்ரொமோஷனில் $100 வித் பிட்காயின் தான் கலெக்ட் பண்ண முடியும். அதாவது ஃபஸ்ட்டு 3 monthஸில் நம்ம $2860 செலவு பண்ணால் நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து $100 வித் பிட்காயினை தருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன செலவு பண்ணாலுமே வந்து 1.5% கேஷ்பேக் தான் தருவாங்க. அதுவே நீங்கள் ஒரு வருஷத்தில் $50,000 மேலே செலவு பண்ணிங்கன்னா அந்த $50,000 மேலே இருக்கிற அமௌண்ட்டுக்கு எல்லாமே வந்து 2% கேஷ்பேக் தராங்களாம். அடுத்த பெனிஃபிட்டாக வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு எந்த ஒரு ஆனுவல் ஃபீமே கிடையாது.
அதே மாதிரி நம்ம இன்டர்நேஷனல் ட்ராவல் பண்ணும்போது ஏதாச்சும் செலவு பண்ணால் ஃபாரின் டிரான்சாக்ஷன் ஃபீயும் கிடையாது. கடைசியாக ரொம்ப முக்கியமான பெனிஃபிட்டாக நான் பார்க்குறது வந்து இந்த BlockFi அக்கௌண்ட்டில் நீங்கள் ஸ்டேபிள் காயின்ஸை சேவிங்ஸாக வச்சுருந்தீங்கன்னா, அதாவது GUSD USDCக்கெல்லாம் எக்ஸ்ட்ராவாக 2% இன்ட்ரெஸ்ட் தராங்க. நம்ம போன வீடியோலேயே வந்து BlockFi அக்கௌண்ட்டில் 7.5% இன்ட்ரெஸ்ட் தராங்கன்னு பார்த்தோம். அதை இப்போ BlockFi 8% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட இந்த கிரெடிட் கார்டும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டோட்டலாக 10% இன்ட்ரெஸ்ட்டை கலெக்ட் பண்ணலாம். ஆனால் இந்த ப்ரொமோஷனுக்கும் ஒரு சின்ன லிமிட் இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரா 2% வந்து பிட்காயினில் தருவாங்க. மேக்ஸிமமாக வந்து $200 worth ஆஃப் பிட்காயின் தான் இதில் கலெக்ட் பண்ண முடியும். ஸோ BlockFi அக்கௌண்ட்டில் நீங்கள் ஒரு $10,000 ஸ்டேபிள் காயின்ஸை வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக 8% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். எக்ஸ்ட்ரா 2% அதாவது $200 worth பிட்காயின் வந்து 1 year கழிச்சு கொடுப்பாங்க. இந்த ஸ்டேபிள் காயின்ஸ்லாம் என்ன, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதை பற்றிலாம் நான் போன வீடியோவில் பேசியிருந்தேன். கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள். சரி, அடுத்து இந்த BlockFi கிரெடிட் கார்டை மற்ற நோ ஆனுவல் ஃபீ கிரெடிட் கார்டோட கம்பேர் பண்ணால் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இந்த கம்பேரிசனுக்கு ஆனுவல் ஃபீ இல்லாத கிரெடிட் கார்டில் பெஸ்ட் கிரெடிட் கார்டை நான் நினைக்கிறது வந்து சிட்டி டபுள் கேஷ். அந்த கிரெடிட் கார்டில் எவ்ரி டாலருக்கு 2% கேஷ்பேக் கிடைக்கும். நம்ம BlockFi கிரெடிட் கார்டில் எவ்ரி டாலருக்கு 1.5% கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ மந்த்லி $2,000 செலவு பண்ணால் சிட்டி டபுள் கேஷில் நம்மளுக்கு $40 கேஷ்பேக்காக கிடைக்கும். BlockFi கிரெடிட் கார்டில் $30 கேஷ்பேக்காக கிடைக்கும். ஆனால் இந்த $30 வந்து பிட்காயினாக கிடைக்கும். இப்போதைக்கு ஒரு பிட்காயின் வந்து $45,000 இருக்குது. ஃபியூச்சரில் ஒரு பிட்காயின் வந்து 100,000 இல்லை 200,000 போச்சுன்னா இப்போ இந்த $30 worth ஆஃப் பிட்காயின் வந்து ஃபியூச்சரில் சிட்டி டபுள் கேஷ் இந்த $40 அதிகமாகவே இருக்கும். சில பேர் யோசிக்கலாம், இந்த பிட்காயின் $100,000 போகாமல் $0 போயிடுச்சுன்னா இந்த கேஷ்பேக் எல்லாமே வேஸ்ட் தான்ட்டு. கரெக்ட், அப்படி நடந்தாலும் நடக்கலாம். ஆனால் என்னோட லாஜிக் என்னென்னா, இந்த கேஷ்பேக்கில் வர அமௌண்ட் எல்லாமே வந்து ஃப்ரீ மணி தான். இதுக்காக நான் எதுவும் வேலை செஞ்சு சம்பாதிக்கல. அதை நான் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய லாஸ்லாம் இல்லை. ஒருவேளை ஒரு பிட்காயின் வந்து $100,000 போயிடுச்சுன்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு 0.1 பிட்காயின் வச்சிருந்தா கூட அது $10,000 இருக்கும். ஸோ ரிஸ்க்கும் ரிவார்டும் கம்பேர் பண்ணும்போது இது ரிஸ்க்கே இல்லாமல் நிறைய ரிவார்டு கிடைக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ கிரிப்டோ கரன்சியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ரிஸ்க் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை கன்சிடர் பண்ணுங்கள். சில பேருக்கு இன்னொரு கேள்வியும் வரும், நம்ம சிட்டி டபுள் கேஷில் வந்த $40 வச்சு நாமளே டேரெக்டாக பிட்காயின் வாங்கலாமே, எதுக்கு இந்த கிரெடிட் கார்டுன்ட்டு. கரெக்ட், அப்படியும் செய்யலாம். சொல்லப்போனால் இது வரைக்கும் நான் அப்படி தான் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் சில மாதம் நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், மறந்துடுவேன். கன்சிஸ்டண்ட்டாக என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் இந்த BlockFi கிரெடிட் கார்டு வச்சுருந்தா கன்சிஸ்டண்ட்டாக எவ்ரி மந்த் நம்மளோட பிட்காயின் இன்வெஸ்ட்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கும். அதனால தான் இந்த கிரெடிட் கார்டை நான் இப்போதைக்கு வாங்கியிருக்கேன். கடைசியாக இந்த கிரெடிட் கார்டுக்கு என்னோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னு குவிக்காக சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு 3 months இந்த கிரெடிட் கார்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா 3.5% கேஷ்பேக் தராங்க. ஸ்டேபிள் காயின்ஸ்க்கும் எக்ஸ்ட்ரா 2% வேறு தராங்க. ஸோ அதில் ஒரு $200 பிட்காயினை வாங்கலான்னு இருக்கிறேன். அப்புறம் இந்த கிரெடிட் கார்டுக்கு ஆனுவல் ஃபீ எதுவும் கிடையாது. ஸோ ஏன் இந்த கிரெடிட் கார்டை வச்சுக்கூடாது தான் இந்த கிரெடிட் கார்டை வாங்கினேன். 3 மாதத்துக்கு அப்புறம் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுவேனா மாட்டேனான்ட்டு கொஞ்சம் டவுட்டு தான். ஆனால் இப்போதைக்கு என்னோட எல்லா செலவுக்குமே வந்து இந்த கிரெடிட் கார்டு தான் யூஸ் பண்ணுறேன். இது வரைக்கும் இந்த BlockFi கிரெடிட் கார்டில் நான் ஒரே ஒரு ட்ராபேக் தான் பார்த்தேன். நம்ம ஜென்ரலாக கிரெடிட் கார்டில் எங்கேயாச்சும் செலவு பண்ணால் எவ்வளோ செலவு பண்ணுன்ட்டு இமெயிலையோ இல்லை டெக்ஸ்ட்லேயோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த ஃபீச்சரை BlockFi இன்னும் செட்டப் பண்ணல. இதுக்கு அவங்க டேரெக்டாக விசா வெப்சைட்டில் நம்மளை ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் தான். ஆனால் விசா வெப்சைட்டில் டேரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு தான் இருக்குது. இந்த வீடியோவில் கடைசியாக இந்த அலர்ட்ஸை எப்படி செட் பண்ணுறதுன்ட்டு ஒரு டெமோ போட்டிருக்கேன், தேவைன்னா அதை பாருங்கள். சரி, கடைசியாக இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் எப்படி $340 worth ஆஃப் பிட்காயினை வாங்குறதுன்ட்டு ஒரு சின்ன டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை குவிக்காக பார்த்துடலாம். என்னோட ரெஃபரல் லிங்க் யூஸ் பண்ணி புதுசாக BlockFi அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு $40 worth ஆஃப் பிட்காயின் கிடைக்கும். இதுக்கு நீங்கள் $100 டெபாசிட் பண்ணணும். இந்த $40 பிட்காயின் வந்து ஒரு 1 monthக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். கிரெடிட் கார்டு வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் BlockFi அக்கௌண்ட்டில் $10,000 வச்சுருந்தீங்கன்னா, அதாவது GUSDயோ USDCயா $10,000 வச்சுருந்தீங்கன்னா $200 worth ஆஃப் பிட்காயின் கிடைக்கும். இது கிரெடிட் கார்டு வாங்கினதுக்கப்புறம் 1 year கழிச்சு தான் கிடைக்கும். அடுத்து கடைசியாக இந்த கிரெடிட் கார்டில் ஃபஸ்ட்டு 3 months நீங்கள் $2,860 மேலே செலவு பண்ணிங்கன்னா அதில் ஒரு $100 worth ஆஃப் பிட்காயின் கிடைக்கும். ஸோ டோட்டலாக $340 பிட்காயின் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு மேலேயுமே வந்து இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே வந்து 1.5% கேஷ்பேக் பிட்காயினாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கிரெடிட் கார்டு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். சரி, அடுத்து இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபோனுக்கும் இமெயிலுக்கும் நோட்டிஃபிகேஷன் வர்றது எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த அலர்ட்டை செட் பண்ணுறதுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இந்த விசா பேஜுக்கு போங்க. இங்கே பேசிக்காக 3 ஸ்டெப்ஸ் தான். நம்ம கிரெடிட் கார்டு எலிஜிபிளாக இல்லையான்ட்டு செக் பண்ணணும். அடுத்து அலர்ட்ஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். அடுத்து எதுக்கெல்லாம் அலர்ட்ஸ் வேணும்ட்டு சூஸ் பண்ணணும். இங்கே செக் எலிஜிபிலிட்டின்ற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்களோட கிரெடிட் கார்டோட ஃபஸ்ட்டு 9 digit கொடுத்து செக் எலிஜிபிலிட்டின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கார்டு வந்து எலிஜிபிளாக இல்லையான்னு மேலே காமிக்கும். அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கு பேசிக்காக ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ், யூசர் நேமு, அப்புறம் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து கண்டினியூ. அடுத்து உங்கள் இமெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கோடு வரும், அதை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. அடுத்து உங்கள் கார்டு டீட்டெயில்ஸை இங்கே ஆட் பண்ணணும். உங்கள் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா மேலே இந்த அக்கௌண்ட் ஹஸ் பீன் கிரியேட்டட்னு வரும். அடுத்து எதுக்கெல்லாம் அலர்ட்ஸ் வேணும், இமெயில் மட்டும் போதுமா இல்லை டெக்ஸ்ட்டுக்கும் வேணுமான்ட்டு இங்கே நம்ம சூஸ் பண்ணலாம். நான் வந்து இங்கே $1 மேலே எது செலவு பண்ணாலும் எனக்கு இமெயிலுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்புங்கன்னு சொல்லியிருக்கேன்.
அதே மாதிரி இந்த கார்டை யூஎஸ்லேருந்து வெளியே யாராச்சும் யூஸ் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன் கொடுன்னு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி ஃபோன்லேயோ இல்லை ஆன்லைன்லேயோ ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணாலும் இமெயில் நோட்டிஃபிகேஷன் வேணும்னு சொல்லியிருக்கேன். அடுத்து ஏதாச்சும் பர்ச்சேஸ் வந்து ப்ராசஸ் பண்ணாலே எனக்கு இமெயில் நோட்டிஃபிகேஷன் வரணும்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் கடைசியாக ஏதாச்சும் ட்ரான்சாக்ஷன் வந்து டிக்ளைன் ஆனாலும் எனக்கு இமெயில் நோட்டிஃபிகேஷன் கொடுங்கன்னு சொல்லி சேவ் சேஞ்சஸ்ன்னு கொடுத்துட்றேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோவில் வந்து விஷயம்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பர்சன்டேஜ் பற்றிலாம் பேசியிருக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். Until I see you next time, be safe, keep smiling. Thank you.